இந்த வீடியோவில் நான் உங்களை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சுற பன்மொழிங்கிற அழகான ஊரில் தமிழ்நாட்டில் முருகப்பெருமான் எழுந்தருளின மலைக்குன்றுகளில் பேரழகான திருமலை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் திருமலை குமாரசாமி கடவுளை தரிசனம் பண்ண வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பயணம் 20 பேர் கொண்ட குழுவோட தென்காசியிலேருந்து தொடங்குச்சு. தென்காசியிலேருந்து கிளம்பி நேராக பண்பொழியில் இருக்கிற திருமலை குமாரசாமி கோவில் மலையடிவாரத்துக்கு வந்துட்டோம். மலையடிவாரத்தில் விநாயகரோட 16 அவதாரங்களில் ஒன்றான வல்லப கணபதி தன்னோட தேவியான வல்லபையை கைகளால் அணைச்சபடி காட்சி கொடுக்குறாரு. வல்லப கணபதி கோவிலில் நீங்கள் பார்க்குற புடைப்பு சிற்பங்கள் ரொம்ப பழமையானது. இப்போ நீங்கள் பார்க்குறது முருகனோட தீவிர பக்தரான அருணகிரிநாதர். திருமலை கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு புண்ணிய தலம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தென்காசி மாவட்டம் பண்பொழியில் இருக்கக்கூடிய திருமலை கோவில் வந்திருக்கோம். இந்த மலைக்கோவில் கிட்டத்தட்ட ஒரு 400 அடி 625 படிக்கட்டுகளாக மேலே ஏறி போனால் நம்ம திருமலை குமாரசாமியை தரிசனம் பண்ணலாம். இங்கே அகத்தியர் இருக்கார்ல, அவரும் கற்புக்கரசி கண்ணகியும் சப்த கன்னிமார்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க வணங்கிய முருகன் குமாரசாமி மேலே காட்சி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 400 அடி உயரமலை. மேலேருந்து பார்த்தா பயங்கரமான அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு சூப்பரான அழகை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குது. வாங்க நம்ம மலையை குன்றுள்ள இடம்லாம் குமரன் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஒரு மலைக்குன்று மக்களே. நம்மளோட மேற்கு தொடர்ச்சி சாரலில் இருக்கக்கூடிய ஒரு 400 அடி உயர மலை. கிட்டத்தட்ட 625 படிக்கட்டுகளை நம்ம ஏறி போகணும். எல்லா பக்கட்டும் மண்டபங்கள் இருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட மண்டபங்கள் இருக்குது. முதல் மண்டபத்தை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட மக்கள் எங்களோட ஏறிக்கிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கூட்டத்தை சரியான கூட்டமாக இருக்குது. எவ்வளோ வேன் நிற்கிது, எவ்வளோ மினி பஸ் நிற்கிதுன்னு. இது 2வது மண்டபம். நாங்கள் 2வது மண்டபத்தை கடந்து போக போகிறோம். ரெண்டாவது மண்டபத்தில் பாருங்கள், வள்ளி தெய்வானையோட முருகன் காட்சி கொடுக்குறாரு. தொடர்ந்து மலையேறுவோம். நீங்கள் பார்க்குறது 3வது மண்டபம் வந்தாச்சு பாருங்கள். நல்ல பெரிய மண்டபமாக இருக்குது. 2 மண்டபங்களை கடந்து ஏறி இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50-60 படி தான் ஏறி இருப்போம். சுற்றி பாருங்கள் மலைத்தொடர. மணி கிட்டத்தட்ட ஒரு 4:30 இருக்கும். சூரியனை பாருங்கள். ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ் படம் ஏறுங்க. என்ன ரொம்ப வாங்குறது வண்டி. போட்டோம் நல்ல காற்று மக்களே. ஏன்னா இது மேற்கு தொடர்ச்சி மலை சாரல்லே சரி தெரியுதா உங்களுக்கு. அடிவாரத்துலேயே இந்த குன்று தனியாக இருக்குது. 3வது மண்டபம் வந்தாச்சு. 3வது மண்டபத்திலேயே நடுவட்ட விநாயகர் இருக்கார் பாருங்க. தொடர்ந்து மலை ஏறுவோம். இது 3வது மண்டபம். 4, 5, 6, 7, 8 மண்டபங்களை கடந்து போகணும் போல இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு வர வேண்டிய ஒரு மலைக்கு சரியா. 4வது மண்டபம் வந்தாச்சு. எப்படி இருக்கு? நல்லா இன்றைக்கி லீவு நாள்னால ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, கூட்டமாக போய்கிட்டு இருக்காங்க. இது 5வது மண்டபம் மக்கள். 5வது மண்டபத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குறது 6வது மண்டபம். எல்லா மண்டபத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. ஒருத்தவங்க இந்த மண்டபத்துக்கெலாம் உபயம் பண்ணியிருக்காங்க. ஏழாவது மண்டபம் பாருங்க. அப்படியே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இடுமன் இருக்காரு.
உங்களுக்கு அங்கே உச்சிலாம் தெரியுது பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படின்னு இருக்கு? அருமையான இடம், சூப்பரான இடத்துக்கு விட்டு வந்துருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலேயே இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு கோவில் அதுதான். இடுமன் காட்சி கொடுக்குறாரு. இடுமனை சுற்றிட்டு தொடர்ந்து மலை இருக்கும். இது ஃபுல்லாக லெமன் கிராஸ் தான் நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக. இப்படி காத்திருக்குது பாருங்க. ஒரு சில மலைகளுக்கு வந்தால் கீழே இறங்க மனசு வராது. அதில் இது ஒரு மலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சார், இது வந்து 7வது மண்டபம் சரியா? இங்கே ஒரு கோவில் இருக்கு பாருங்க. ரொம்ப பழமையான கட்டடங்கள் இதெல்லாம். தெரியுதா உங்களுக்கு? இந்த தூண்கள்லாம் ரொம்ப ரொம்ப பழமையானது. மீன் சின்னம் பாருங்க மக்களே, சூப்பரில். இங்கெல்லாம் மீன் சின்னம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன் சின்னம், பாண்டியர்களால் கட்டப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு கோயிலும் எல்லா மன்னர்களாலையும் திருப்பணி பண்ணப்பட்டிருக்கும் சரியா? இந்த பகுதியை யார் கையிலலாம் இருந்துச்சோ அவங்கெல்லாம் திருப்பணி பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்து பாண்டியர்களும் திருப்பணி பண்ணியிருக்காங்க. பெரிய மீன் சின்னம் பாருங்க. பழமையான ஒரு கஜலட்சுமி புடைப்பு சிற்பம். புடைப்பு சிற்பம் ஏகப்பட்ட சிற்பம் இருக்குது, ஆனால் எல்லாமே தேஞ்சிருக்கு பாருங்கள். அதெல்லாம் பாருங்கள், பழமையான புடைப்பு. இங்கே பாருங்க விநாயகரை பாருங்கள், நாகத்தோட ஒரு புடைப்பு சிற்பம். ஒரு வீரரா அரசரான்னு தெரில, ஆஞ்சநேயரோட சிற்பம். இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி தூண்கள்லாம் கவனிக்காம விட்டுறாதீங்க. பழமையான சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள்லாம் இதில் தான் பார்க்க முடியும். வாங்க, இப்போ வந்து நம்ம 7வது மண்டபத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். 8வது மண்டபம் அங்கே இருக்குது பாருங்கள். என்ன பஞ்சவர்ணம்மா எப்படி இருக்குது? பாருங்க, இந்த இடத்துல ரோட்டு பாதை வருது. இதுக்கு ரோடும் இருக்குது, ரோட்டு பாதை இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து வண்டியை விடலை. ஏன்னா வந்து சின்ன சின்ன கார்கள் இந்த ரோட்டு பாதையில் இந்த மாதிரி கார்களை விடுறாங்க. நாங்கள் வந்து பெரிய பஸ்ஸெல்லாம் விடலை சரியா? பரந்திரபுரம் பாட்டி கம்பியை விட்டு காலை கையை எடுத்துடாதீங்க, பார்த்து போங்க. கிட்டத்தட்ட நம்ம 8வது மண்டபத்துக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம ஏறதெல்லாம் இப்போ போட்ட, அதாவது ரீசெண்டாக வெட்டின படிக்கட்டு, பழைய படிக்கட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? ஒரு பாதம் இருக்கு பாருங்க. முதல் வெட்டின படிக்கட்டு இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் அந்த இறங்குறாங்க பாருங்க. அது எவ்வளோ பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படின்னு. வர்ற மக்கள் தயவுசெய்து இந்த மாதிரி குப்பைகளை இந்த புனிதமான இடங்கள்ல கொட்டாதீங்க சரியா? அகத்தியரும் சப்த கன்னிமார்களும் கற்புக்கரசி கண்ணையும் வழிபட்ட கோவில் சரியா? சரிங்களா? எப்படி கண்டமாக்கி வச்சிருக்காங்க. 8வது மண்டபத்தை நெருங்கியாச்சு. பின்னாடி இருக்கிறது வந்து 8வது மண்டபம் சரியா? 8வது மண்டபத்தை தாண்டி மலையேறிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த 8வது மண்டபத்தை தாண்டி போனால் இந்த மாதிரி நீங்கள் புடைப்பு சிற்பத்தை பார்க்கலாம். அங்கே ஒரு பாதை இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட வந்தாச்சு மக்களே மலைக்கோவிலுக்கு. பயங்கரமான காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்கள்லாம் கொண்டு வந்தால் பார்த்து. இங்கே பாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு வாட்டர் கேன் போகுது. பாருங்க, நம்ம மலைக்கோவிலுக்கு மேலே வந்தாச்சு. அந்த அரச மரத்தை பாருங்க எப்படி காற்றுல ஆடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க.
மலை உச்சியில் இருக்கிற அந்த அரச மரம் ஒரே மரம் தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ காற்றுக்கு நிற்கிது. நீங்கள் ரோட்டு வழியாக வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து கார்லாம் பார்க்கிங் இருக்குது பாருங்கள். வந்தால் காரில் வாங்க, பைக்கில் வாங்க, பெரிய பஸ்ஸு விட மாட்டுறாங்க. ஆனால் இங்கே கோவில் பஸ் ஓடுது. அதில் வந்து தலைக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணிவிட்டு மேலே கூட்டிகிட்டு வராங்க. மலை கோவிலுக்கு வந்தாச்சு மக்களே. மேலே வந்து முருகன் வந்து மயிலோடும் பாம்போடும் நிற்கிறாரு பாருங்க. உச்சி பிள்ளையா இருக்காரு பாருங்க. மேல காத்து பயங்கரமா அடிக்குது. தமிழ் உச்சி பிள்ளையார். திருமலை குமாரசாமி கோவிலோட தலைவிருட்சம் புளியமரம். சரி, அந்த இருக்கு பாருங்க புளியமரம். பார்த்து இறங்குங்க, பார்த்து பயங்கரமா காத்தடிக்கும். இந்த மரம் பாருங்க என்ன ஆட்டம் ஆடுது தெரியுதா உங்களுக்கு? இந்த காத்துக்கு கிட்டத்தட்ட 400 அடி தான். ஆனால் இது வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை சரிவில் இருக்கிறனால இந்த காற்று போட்டு பிரிக்குது. முடியல. இருக்காரு சரியான கூட்டம் மக்கள். இது வீக்கெண்டுனால எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பாருங்க. எனக்கு பின்னாடி சூரியன் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரியா, வாங்க நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல நடுவுல தீர்த்தம் இருக்கு பாருங்க. நீங்க பாக்குறது வந்து பூஞ்சுனை தீர்த்தம். சரியா, இந்த அளவிருட்சம் இந்த இருக்கு புளிய மரம். திருமலை கோவில்ல முருகன் தோன்றுனதுக்கு 2 வரலாற்றை சொல்றாங்க. ஒன்று, ஒரு காலத்தில் இந்த குன்றுக்கு மேலே இப்போ நீங்கள் பார்க்குற புளிய மரத்து அடியில் சிற்பங்களாக வேலோட மயிலும் திருமலைக்காளி கோவில் மட்டும்தான் இருந்ததாம். காளி கோவில் பூசாரியான தீவிர முருக பக்தராக இருந்த பூவன் பட்டர் ஒரு நாள் இந்த புளிய மரத்து அடியில் உறங்கும்போது கனவுல முருகன் காட்சி கொடுத்து, அடர்ந்த புதற்காட்டுக்குள்ள கட்டெரும்பு கூட்டத்துக்கு நடுவில் நான் சிலையாக இருக்கேன், என்னை எடுத்து இந்த குன்றில் வச்சு வழிபடு அப்படின்னு கனவுல சொல்லியிருக்காராம். பூவன் பட்டருக்கு வந்த இந்த கனவை அப்போ அந்த பகுதியை ஆட்சி செஞ்ச பந்தள மன்னருக்கும் சொல்லியிருக்காராம். பந்தள மன்னரும் பூவன் பட்டரும் சேர்ந்து சிலையை கண்டுபிடிச்சி புதர்களில் இருந்து எடுக்கும்போது முருகனோட மூக்கு பகுதியில் கோடாரிப்பட்டு சின்ன தழும்பு ஏற்பட்டுருச்சான். அந்த தழும்பு முருகனுக்கு அழகாக இருந்ததால் முருகனை மூக்கன்னு செல்லமாக கூப்பிட்டுருக்காங்க. இப்படி பூவன் பட்டரும் பந்தள மன்னரும் தேடி எடுத்த குமாரசாமிக்கு திருப்பணிகள் பண்ணி இப்போ நம்ம பார்க்குற அழகான மலைக்கோவில் உருவாகியிருக்கு. திருமலை காளியம்மன் பாருங்க, நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல திருமலை காளி கோவில் இருக்கு. சூப்பராக கும்பிட்டாச்சு. வாங்க திருமலை குமாரசாமி போய் மழையே வந்துருக்கு. பின்னாடி மழை வந்து
மரத்தை பாருங்கள், அந்த மரத்தை பாருங்கள், கொடூரமாக காற்றடிக்குது மக்களே. அந்த மரமே விழுகிற மாதிரி காற்றடிக்குது. திருமலை குமாரசாமி முருகன் கோவிலுக்கு பின்னாடி உள்ள இந்த புனிதமான குளத்துக்கு பூஞ்சுனைன்னு பேர். இந்த குளம் அடிக்கடி முருகனை வழிபட வர்ற அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த பூஞ்சுனை குளத்தோட உட்சுவர்களில் சப்தக்கன்னிமார்களோட ஒரு புடைப்பு சிற்பத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த பூஞ்சுனை குளத்தில் தினமும் பூக்கிற ஒரே ஒரு மலரை சப்தக்கன்னிமார்கள் திருமலை குமாரசாமிக்கு வச்சு வழிபடுறதாகவும் சொல்லப்படுது. திருமலை கோவிலில் முருகன் தோன்றுனதுக்கான ஒரு வரலாறை நம்ம பார்த்தோம். இன்னொன்று, திருமலை குமாரசாமி கோவில் இன்னமும் சீரோடு சிறப்போடு இருக்கிறதுல முக்கிய பங்கு இப்போ நீங்கள் பார்க்குற சிவகாமி அம்மையாருக்கு இருக்குது. திருமலை கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள அச்சன் புதூரில் செல்வ செழிப்பாக பிறந்து வளர்ந்த சிவகாமி அம்மையாருக்கு திருமணமாகி ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லையா. குழந்தை செல்வம் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்ட இவங்க ரொம்ப தொண்டுகளை பண்ணியிருக்காங்க. குழந்தை இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த சிவகாமி அம்மையாருக்கு ஒரு தெய்வ பிறவி காட்சி கொடுத்து உங்களுக்கு திருமலை அடிவாரத்தில் அகத்தியருக்கு தமிழ் போதித்த முருகப்பெருமானே மகனாக கிடைப்பார்னு சொல்ல, சிவகாமி அம்மையாரும் அந்த துறவிக்கிட்ட எனக்கு குழந்தை எங்கே கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு கேட்கும்போது துறவி திருமலை அடிவாரத்தில் பொட்டல் காட்டில் ஒரு வண்டு ஆடிக்கொண்டிருக்கிற இடத்துல முருகன் குழந்தையா உங்களுக்கு கிடைப்பார்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சிவகாமி அம்மையாரும் அவரோட கணவரும் உடனே துறவி சொன்ன பொட்டல்காட்டுக்கு போய் பார்த்தாங்களாம். துறவி சொன்ன மாதிரியே வண்டு ரீங்காரமிட்ட இடத்துல குளக்கரையில் குழந்தை முருகன் கிடச்சிருக்காரு. சிவகாமி அம்மையாருக்கு அவ்வளோ சந்தோஷம். தனக்கே ஒரு குழந்தை பிறந்த மாதிரி குழந்தையா இருந்த முருகன் திருமலை குமாரசாமியா காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிருக்காரு. இன்னைக்கும் வண்டு ஆடிய முருகன் குழந்தையா கிடைச்ச இடத்துக்கு பேரு வண்டாடும் புட்டல்னு இருக்கு. இப்படி முருகன் காட்சி கொடுத்து மறைஞ்ச தன்னோட மகனான திருமலை குமாரசாமி முருகனுக்கு அரும்பாடுபட்டு தானே கல் சுமந்து மலையில இருந்து விழுகிற பாறைகளை தன்னோட தலையால நிப்பாட்டி ஒரு தெய்வீக பெண் துறவியான சிவகாமி அம்மையாரோட உழைப்பால் உருவானது தான் இப்போ நீங்கள் பார்க்குற படிப்பாதைகளும் மண்டபங்களும் திருமலை கோவிலும் மேலே உள்ள பூஞ்சுனை குளமும் எல்லாமே. திருமலை கோவிலில் இருந்து கிழக்கு நோக்கி வண்டாடும் பொட்டலில் தெய்வப்பிரவி குமாரசாமிக்கு தாயான சிவகாமி அம்மையார் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. ஒரு கையில் வேலோட கமண்டலத்தோட, இன்னொரு கையில் ஓலைச்சுவடியோட காவி உடை ருத்ராஜம் அணிஞ்சு நெற்றியில் திருநீரும் குங்குமமும் விட்டு ஒரு தெய்வ துறவியான காட்சி கொடுக்குற சிவகாமி அம்மையாரை திருமலை கோவிலுக்கு போனால் பார்க்க மறந்துடாதீங்க மக்களே. நம்ம இந்த தென்காசியில் உள்ள பண்பொழி பக்கத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற முருகன் கோவில், அதாவது திருமலை குமாரசாமி முருகன் கோவில் வந்திருக்கோம். சூப்பரான தரிசனம். முருகன் எப்பயும் போல் மயிலோட தண்டத்தோட சூப்பராக காட்சி கொடுக்குறாரு. எல்லாருமே நம்ம டீமில் எல்லாருமே சாமி கும்பிட்டு இப்போ திரும்ப இறங்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரத்தில் நிற்கிறோம் தெரியுமா. தமிழ்நாட்டில் முருகனை ரொம்ப பிடிச்சவங்க கண்டிப்பாக அந்த மலைக்கு வாங்க. மலையில் காற்று வேறு லெவலில் அடித்து பிரிக்குது. நாங்கள் ஒரு சன் செட் ஆகிற டயத்தில் இங்கேருந்து கிளம்புறோம். சரியா, மணி 6 மணி ஆகுது. நம்ம திரும்ப மலை இறங்குவோம். நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க பாருங்கள், மேகத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிறது தான் மேற்கு தொடர்ச்சி மலை. சரியா, சூப்பரான ஒரு வியூ பாயிண்டோட ஒரு அருமையான ஒரு முருகன் கோவில். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகள் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். நீங்களும் என்னோட ட்ரெக்கிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பரும் இருக்குது, ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம். இன்னொரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் சரி.